வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோமா, ஃபர்ஸ்ட் என் பேர் சொல்லிடுறேன். சாரி, என் பேர் செல்வி. நம்ம இப்போ இங்க எது கொண்டு போனா ஒரு மருத்துவ நிபுணரை சந்திச்சு நம்ம இன்டர்வியூ எடுக்க போறோம். ஆனா எதுக்கு வந்துக்குன்னு பல பேருக்கு தெரியல. வாரத்துல 7 நாள் சர்ச்சுக்கு வராம கிறிஸ்துமஸ்க்கு மட்டும் வருவோம். அப்புறம் சர்ச்சுக்கு வராமலேயே ஆமைன்னு சொல்ற எல்லாரையும் இதுக்கு நான் வரவேற்றுக்கிறேன். கேரள சர்வீஸ் பாட்டு படாம நடந்து ஊர் சுற்றுவார்கள். உங்கள் அனைவரையும் நான் வருவேன் இருக்கிறேன். அதற்கு முன்னாடி நமது ஃபர்ஸ்ட் டாக்டரை வரவேற்போம். டாக்டர் நெல்சன் அவர்களை நாங்கள் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவரைதான் வயிற்று நிபுணர். நமக்கான வயிற்று சம்பந்தமான எந்த பிரச்சனைகளையும் கேட்டாலும் சால்வ் பண்ணி கொடுப்பாரு. ஒரு டிசீஸ் சென்டர்லயும் நமக்காக வந்திருக்காரு. கரெக்ட் தானே? அப்படிதான் சொல்ல சொன்னேன் டாக்டர். அப்படிதான் சொல்லக்கூடாது, அம்மான்னு சொல்லணும். ஓகே ஓகே டாக்டர், நீங்க சிறந்த வயிற்று நிபுணர் டாக்டர். வயிறுக்கு காமனான ஒரு விஷயத்தை சொல்லுங்களேன். அதாவது இப்படி தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா, மனுஷனுக்கு வயிறுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. வயிறுக்குள்ளதான் எல்லாமே, நமக்கு வயிறு சரியா இருந்தா எல்லாமே சரி. அப்படிதான் டாக்டர்? சரி, இந்த வயிறு இருக்குல்ல, இது உணவு செரிமானம், அதாவது சிறுகுடல் பெருகுடல் அதெல்லாம் கரெக்டா வேலை செஞ்சா செரிமானம் கரெக்டா இருக்கும். கரெக்டா டாக்டர்? கரெக்ட் தான். சோ வயிறு பாதுகாத்தாலே, வயிறை பாதுகாத்தாலே நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. கரெக்டான டாக்டர்? சொல்லுங்க டாக்டர். ஆமா, ஓகே டாக்டர். இப்போதைக்கு நம்ம இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் கூட தெரியும் டாக்டர், இதெல்லாம் காமனான விஷயங்கள். இப்ப நான் அடுத்து என்ன கேட்கறேன்னா, ஒரு மனுஷனுக்கு வயிற்று எப்படி வரும் அப்படின்னு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச நல்லா இருக்கும். அதாவது மனுஷனுக்கு வயிற்று வலி எப்படி வரும், எந்த வழியில் வரும், எப்படியெல்லாம் வரும், எந்தெந்த வழிகளில் வரும், இதை நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் டாக்டர். இப்போ நான் பேசலாம்ல? டாக்டர் நீங்க தான் டாக்டர், நான் ஜஸ்ட் ஆன்சர் தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க தான் டாக்டர், நான் என்கிட்ட பேசுறது. சரி, இப்போ நீ கவனிக்க வேண்டியது என்னன்னா, வயிறு வலி வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அதிகாலையில் எந்திரிச்சவுடன் வெறும் வயிற்றில் ஆல்கஹால் குடிக்கிறதுனால கூட வயிற்று வலி வரலாம் டாக்டர். சரியா டாக்டர்? சரிதான். நெக்ஸ்ட் ஒன் திங், இது வெரி இம்பார்ட்டன்ட், பாத்துக்கோங்க. கார வகைகள் அதிகமா சாப்பிடுறதுனால கூட ஒரு மனுஷனுக்கு வயிறு வலி வரலாம் டாக்டர். கரெக்டா டாக்டர்? ஆமா. சரி, இப்போ நெக்ஸ்ட் ஒன் திங், நேரம் மாறி சாப்பிடுறதுனால, அன்டைம்ல சாப்பிடுறதுனால கூட ஒரு மனுஷனுக்கு வயிற்று வலி வரலாம் டாக்டர். அதாவது ஒருத்தவங்க மார்னிங் டியூட்டி நைட் டியூட்டி வரும்போது இந்த மாறி சாப்பிடுறதுனால கூட அந்த ஜீரணத்தின் பிரச்சனை வரதுனால ஒரு மனுஷனுக்கு வயிற்று வலி வரலாம். சரிதானே டாக்டர்? ஆமா. ஓகே டாக்டர். சரி, இந்த பயனுள்ள வாழ்க்கையில ஜீரணம் ஆகாததுனால கூட ஒரு மனுஷனுக்கு வயிற்று வலி வரலாம் டாக்டர். ஒருத்தன் 8 மணிக்கு சாப்பிட்டுருப்பான், மறுபடியும் வயிறு பசிக்கு 11 மணிக்கு சாப்பிடுவான், மறுபடியும் 12 மணிக்கு சாப்பிடுவான். இப்படி சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகாததற்கு முன்னாடி சாப்பிடுறதுனால கூட ஒரு மனுஷனுக்கு வயிற்று வலி வரலாம். சரிதானே டாக்டர்? வரல டாக்டர்? எதை சொல்றேன் இப்ப நீ? டாக்டர் அதான் சொல்றேன் டாக்டர், ஜீரணமாகனா கூட மனுஷனுக்கு வயிற்று வலி வருமா டாக்டர்? வரும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாரும். அதாவது ஃபாஸ்ட் ஃபுட், இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமா சாப்பிடுறதுனால கூட மனுஷனுக்கு வயிறு வலி வரலாம் டாக்டர். கரெக்டான டாக்டர்? ஏன்னா என்னென்ன பண்றாங்க நமக்கு தெரியாது. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறதுனால கூட மனுஷனுக்கு வயிறு வலி வரலாம். கரெக்டான டாக்டர்? சரிதான். இப்போ நீங்க முக்கியமா நினைச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? எண்ணெயில பொரிச்ச கண்ட எண்ணெயில பொரிச்ச வடைகள், அந்த மாதிரி பொரிச்சது சாப்பிடுறதுனால கூட ஒரு மனுஷனுக்கு வயிற்று வலி வரலாம் டாக்டர். கரெக்டான டாக்டர்? வரும்டா டாக்டர். வரும். பிபி ஏற்காதீங்க டாக்டர், கொஞ்சம் பொறுமையா இருங்க டாக்டர். நெக்ஸ்ட் ஒன், இதுவரை டாக்டர் சொன்னதை கேட்டிருக்கீங்க. இப்ப அவர் வயிற்று வலி எப்படி வருங்கிறத அழகா நமக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி போல தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிப்போம். டாக்டர் இன்னும் முடியல டாக்டர், இன்னும் கொஞ்சம் இருக்கு டாக்டர். இப்ப ஒரு மனுஷனுக்கு வயிற்று வலி எப்படிலாம் வரும்னு சொல்லியிருக்கீங்க, இனி அந்த வயிற்று வலி எப்படிலாம் போகும்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் டாக்டர். ஓகே, இப்போ வயிறு வலி போக்குறதுக்கு முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, காலையில எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல 3 டம்ளர் பச்சை தண்ணீர் குடிச்சா வயிற்று வலி போகுமா டாக்டர்? ஆமா. இப்போ நம்ம முக்கியமா என்ன பண்றோம்னா, நம்ம பெரியவங்க பெரியவர்கள், குழந்தைகள் பல வகைகள் வாரத்திற்கு 2 முறை பல வகைகள் சாப்பிடுறதுனால கூட மனுஷனுக்கு வயிற்று வலி வராமல் தடுக்கலாமா டாக்டர்? சரி, இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க காலையில வயிறு வலி வரக்கூடாதுன்னா நீங்க என்னன்னா
நான் என்ன சொல்ல வாரேன்னா, உப்பை குறைங்க, அப்படி இல்ல. காரத்தை கம்மி பண்ணுங்க, நான் சொல்லிக்கிறேன். கம்மியா சாப்பிடுங்க, நடங்க, வாக்கிங் பண்ணுங்க, நான் டாக்டர். jogging போங்க, இல்ல, சரியானதை சாப்பிடுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, கண்டதை சாப்பிடாதுங்க. இப்படி எல்லாம் பண்ணா கூட நம்ம வயிறு வலி இல்லாம தடுக்கலாம்ல டாக்டர்? நன்றி டாக்டர். இப்பொழுது நம்ம டாக்டர் அருமையாக வயிற்று வலி எப்படி வருது என்ன வழின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. ரொம்ப நன்றி டாக்டர் உங்க சோழிக்கு வந்ததுக்கு. டாக்டர் அடுத்து உங்க அண்ணன் என்னதான் இருக்கிறார் டாக்டர்? அண்ணன் வந்து ஒரு ஹார்ட் சர்ஜனா இருக்கு. ஹார்ட் சர்ஜன். அடுத்த இன்டர்வியூக்கு நம்ம இருதயம் நோய் எப்படி வருது, அது எப்படி வரக்கூடாத தடுக்கலாங்கிறத அடுத்த இன்டர்வியூ நம்ம பார்க்கலாம் டாக்டர். எங்க அண்ணன் ஆமா டாக்டர். வர சொல்றீங்க? ஆமா டாக்டர். நானாவது இவ்வளவு கூட பேசிக்கிட்டு இருந்தேன். எங்க அண்ணன் வந்தாருன்னா மொத்த கேள்வியிலே ஹார்ட் அட்டாக் வந்து அப்படி என்ன டாக்டர் இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு டாக்டர் இப்படி சொல்றீங்க? எவ்வளவு பயனுள்ள பதில்களை சொல்லிருக்கீங்க நீங்க. அப்படியே நான். ஆமா டாக்டர். சரி, நன்றி டாக்டர். Hey,